எனக்கு நெறைய கிரெடிட் கார்டு இருக்குங்க. 1 கிரெடிட் கார்டு, 2 கிரெடிட் கார்டு இல்ல. வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்கேன். அடைக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அடைக்க முடியல. என்ன பண்ணுறது தெரியல. அது எடுத்து ஸ்வைப் பண்ணி அப்படியே வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. தேய்ச்சு தேய்ச்சு பணம் தான் நஷ்டமாயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு முடிவு கட்டணும். இத க்ளோஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அப்படி கேட்டீங்கன்னா, இல்லங்க எனக்கு லோனும் இருக்கு, கிரெடிட் கார்டும் இருக்கு. அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். 1 கிரெடிட் கார்டு வாங்க போயி, 2 கிரெடிட் கார்டு வாங்க போயி, இப்போ பார்த்தீங்கன்னா 3, 4 கிரெடிட் கார்டு வச்சிருக்கேங்க. சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு வர வேண்டிய சம்பளமும், பணமும் நின்னுறதுனால, பெண்டிங் ஆகுறதுனால எனக்கு இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இதுலேருந்து வெளிய வரலான்ட்டு ஒரு லோன வாங்கி வச்சேன். ஸோ அந்த லோனு இப்போ ரொம்ப பிரச்சனையில மாட்டிட்டுருக்கு. என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்தவரைக்குமே உங்ககிட்ட ஒரு 3, 4 கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா, இந்த கிரெடிட் கார்ட க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு லோன் தராங்க. ஸோ அந்த லோன பத்தி பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 3 மாசம், ஒரு 4 மாசம் கட்டுற மாரி பார்ப்பாங்க. அல்லது ஒரு 2 வருஷம், 3 வருஷம் கட்டுற மாரி ஒரு இஎம்ஐ லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த லோன் கட்டிட்டே இருக்க சூழ்நிலையில திடீர்னு ஒரு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, இன்னொரு லோன் ஆப்ப ட்ரை பண்ணுவாங்க. அல்லது வேற ஒரு பேங்க்ல ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்படி ஒரு லோன் இருந்துச்சுன்னா, அந்த லோனும் வாங்கி வச்சுப்பாங்க. ஆனா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற லோன பொறுத்தவரைக்குமே, உங்களுக்கு பர்சனல் லோன் இவங்க தராங்க. அதாவது கிரெடிட் கார்ட க்ளோஸ் பண்றதுக்காகவே அந்த பர்சனல் லோன்ல ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. ஸோ, அந்த லோன் உங்களுக்கு தராங்க. அந்த லோன நீங்க கட்டிட்டே இருக்கும்போது, திடீர்னு ஒரு ரூ. 50,000 தேவைப்படுது. திடீர்னு ஒரு ரூ. 1,00,000 தேவைப்படுது. திடீர்னு ஒரு ரூ. 2,00,000 தேவைப்படுது. இந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா, நீங்க வேற எங்கேயும் போய் அலைய தேவையில்ல. நீங்க வச்சிருக்கக்கூடிய லோன்லயே, ரன்னிங்ல இருக்கக்கூடிய இந்த பர்சனல் லோன்லயே நீங்க லோன எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ, இந்த அப்பேற்பட்ட ஒரு லோன பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கூடவே ஒரு பர்சனல் லோன், அதாவது ஒரு இன்ஸ்டன்ட் லோன் தரக்கூடிய ஒரு ஆப்ப பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதுபோல் நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவா லைக் மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரக்கூடிய ஒரு ஆப்ப பத்தி பார்த்துடலாம். 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறாங்க. வெறும் ஆதார் கார்டு, பான் கார்டு இருந்தாவே அதுக்கு ஒரு அமௌண்ட் தராங்க. இன்கம் ப்ரூஃப் இருந்துச்சுனாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட் தராங்க. ஸோ இவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறமா உங்க கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்றதா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு பேங்க்ல இருக்கிற லோன நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு அடிக்கடி பணம் தேவைப்படுது, ஒரே ஒரு லோன் போதும், எல்லா கடனும் அடைக்கிற ஐடியா இருந்தாலும் சரி, அதுக்கான லோன் ஆப்ஷன் தரக்கூடிய ஒரு பேங்க்க பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரக்கூடிய லோன் ஆப். யார் இவங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்வின் ஆப். நெக்ஸ்ட்வின் ஆப்பை பொறுத்தவரைக்குமே ஆர்பிஐல ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்ல இவங்க இருக்காங்க. ப்ளே ஸ்டோர்ல போய் இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஓப்பன் ஆனோனே பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பர்சனல் லோன் அதாவது ஒரு விளம்பரம் வருது. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கெட் ஸ்டார்டட் ஒரு ஆப்ஷன் வருது. இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸ் கேமராக்கு உண்டான பெர்மிஷன், ஸ்டோரேஜ்க்கு உண்டான பெர்மிஷன்ஸ் அதை நீங்க படிச்சுட்டு கீழ ஒரு டெர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு கன்டினியூ நீங்க கொடுத்த பிறகு அலோஸ் கேட்குது. ஸோ அலோஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வரும். ஓடிபி நீங்க கொடுத்து முடிச்ச பிறகு லாகின் பண்ணி உள்ள போறீங்க. பேசிக் டீடைல்ஸ் கேட்குது. பேசிக் டீடைல்ஸில் உங்கள் ஃபுல் நேம் கேட்குது, ஃபாதர் நேம் கேட்குது, இமெயில் ஐடி கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, ஜெண்டர் மேலா ஃபீமேலா கேட்குது, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குது. ஸோ அது சேவ் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு உங்கள் கரண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ், பின்கோட், சிட்டி, அப்புறம் என்ன ஸ்டேட்டு, கரண்ட் ரெசிடென்ஸ் டைப் என்ன, சொந்த வீடா, வாடகை வீடா, இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அப்டேட் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் கேஒசி டாக்குமெண்ட்ஸ், உங்கள் செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் உங்களுக்கு பேன் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அது வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வெரிஃபை ஆதார் ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த வெரிஃபை பண்ணி முடிச்சாவே உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் இருக்குன்னு காட்டிடுவாங்க. அந்த கிரெடிட் ஸ்கோருக்கு எவ்வளோ லோன் உங்களுக்கு கிடைக்குன்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு காட்டிடுவாங்க. அது உங்களுக்கு ஓகேன பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 75,000 மேலே, ஒரு 75,000 மேலே உங்களுக்கு சாங்ஷன் ஆயிருக்குன்னா, நீங்கள் இன்கம் ப்ரூஃப் கொடுக்க வேண்டியிருக்கும். அது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சேலரி ஸ்லிப்பாக இருந்தாலும் சரி, அதை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. சரி, அது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்வின் ஆப்பில் எவ்வளோ லோன் அமௌண்ட் தராங்க பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 அதாவது மினி லோனுக்கு வந்து ரூ. 50,000 லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஜம்போ லோனு ரூ. 1,00,000 பண்ணுவதாக சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 6% ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 62 நாள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 12% 36% வர வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இவங்க இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 62 நாள்லேருந்து 6 மாதம் சொல்லியிருக்காங்க. இந்த 62 நாளுன்னும் போது ரொம்ப கவனிக்கணும். இவங்க நாள் வட்டி போடக்கூடியவங்க. ஸோ அதனால் நம்ம கவனித்து செயல்படணும். நிறைய விதமான இஎம்ஐஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது. 1 மாதம் 2 மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எனக்கு நெறைய கிரெடிட் கார்டு இருக்குங்க. 1 கிரெடிட் கார்டு, 2 கிரெடிட் கார்டு இல்ல. வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்கேன். அடைக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அடைக்க முடியல. என்ன பண்ணுது தெரியல. அது எடுத்து ஸ்வைப் பண்ணி அப்படியே வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. தேய்ச்சு தேய்ச்சு பணம் தான் நஷ்டமாயிட்டு இருக்கு. என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஒரு முடிவு கட்டணும். இத க்ளோஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு மட்டுமே பிரச்சனையா இருந்துச்சுன்னா, நீங்க ஈஸியா வெளிய வந்துடலாம். ஒரே ஒரு லோன் வாங்கி அந்த கார்டெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியும். இல்லைங்க எனக்கு லோனும் இருக்கு, கிரெடிட் கார்டும் இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஒன்று இருக்குது. அதாவது இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனையை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அல்லது ஏற்கனவே இருக்க லோனை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றத்தா இருந்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கக்கூடிய கார்டில் எந்த விதமான டியூவோ பிரச்சனையோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மினிமம் பேலன்ஸாவது கட்டிகிட்டு இருக்கணும். எந்த விதமான சிபில்லையும் இருக்கக்கூடாது. அதாவது கார்டை கட்டாமல் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை இல்லாமல் நார்மலாக அந்த கார்டு வச்சுருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த லோன் வாங்கி வச்சுக்கிறீங்க அதில் எந்த டியூஸ் இல்லாமல் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை நான் சொல்லிடுறேன். இவங்க யார் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பர்சனல் லோனில் அது ஒரு வகை. அதாவது பர்சனல் லோன் ரீசனில் இது ஒரு ரீசனாக அவங்க வச்சுருக்காங்க. கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக லோன் தருவதாக சொல்கிறாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாத வருமானம் 25,000 மேலே இருக்கணும். அதாவது உங்களோட டேக் ஹோம் சேலரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 35,000 40,000 சம்பளம் இருக்கு வச்சுங்களேன். அதில் வந்து ஒரு 25,000 உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? 40% நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் 40% டேக் ஹோம் சேலரி இருக்கணும். அது முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நார்மலான கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் பரவாயில்ல. எந்த விதமான டிஃபால்ட்டோ ஏதாவது பிரச்சனையோ ஏதாவது ஒரு சிபில் பிரச்சனையோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைனா தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விதமான லோன்லேயே இவங்க என்ன விஷயம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட அதிகபட்சமான அமௌண்ட் வரைக்குமே இவங்க தராங்க. 10 லட்சம் 20 லட்சம் போய் 40 லட்சம் வரைக்குமே அதிகபட்சமான லோன் ஆஃபர் இவங்க வச்சுருக்காங்க. உங்களுடைய இன்கம் நல்லா இருக்குது, கிரெடிட் கார்டு நல்லா இருக்குன்னு அதாவது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா அதிகமாக கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு லோன் வச்சுருக்கேன் எனக்கு வந்து அது வட்டி அதிகமாக போடுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் அந்த லோனை க்ளோஸ் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்க எவ்வளோ லோன் தராங்க இதுக்கு என்ன வட்டி போடுறாங்க பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி அந்த லோனை நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமான விஷயத்துக்கும் ஒரே லோன் கிரெடிட் கார்டு பழைய லோன் மொத்தமாக அடைக்க வாய்ப்பு பஜாஜ் ஃபைனான்ஸில் வச்சுருக்காங்க. இவங்க நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க பர்சனல் லோனில். அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன். இந்த ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனை பற்றி தான் நான் சொல்லணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோனை நீங்கள் வாங்கிட்ட பிறகு மறுபடியும் பணம் தேவைப்படுச்சுன்னா மற்றொரு லோன் இன்னொரு பேங்க்குக்கு நீங்கள் போக தேவையில்ல. இந்த ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன்லேயே நீங்கள் கட்டின பணத்துலேருந்து எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ஸோ அதுக்காக ப்ராசஸிங்கோ அதுக்காக டைமோ கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுதா தட்டினீங்கன்னா உங்களுடைய ஆப்லேருந்து தட்டினீங்கன்னா பணம் உங்களுடைய பேங்க்குக்கு வந்துடும். அதுபோல் ஆப்ஷன்ஸு இதில் வச்சுருக்காங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 10% 31% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் 4% இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லோனை நீங்கள் வாங்குறீங்க வச்சுக்கிங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க. அதில் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது அல்லது ஒரு 20,000 தேவைப்படுது அல்லது ஒரு 50,000 தேவைப்படுது வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த 2 லட்ச ரூபா லோனை கட்டிட்டு வரும்போது அதில் அசல் எவ்வளோ கட்டியிருக்கீங்க அந்த ஒரு 50,000 கட்டியிருக்கீங்கன்னா அந்த அசலை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தும் பட்சத்தில் நீங்கள் திரும்ப செலுத்துறதுக்கான ஒரு காலத்தவணை அவங்க கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எடுத்துட்டீங்க அதே நேரத்தில் லோன் ரன்னிங்கில் தான் இருக்குது, இஎம்ஐ கட்டிகிட்டே வரீங்க. அந்த கட்டிகிட்டே வரும்போது இந்த பணத்தை நீங்கள் எடுத்துரும்போது என்ன ஆகுனா இதை திரும்ப செலுத்துறதுக்கான ஒரு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமுக்கு ஒரு சார்ஜஸ் கொடுக்குறாங்க. இந்த இத்தனை நாள் கழித்து கட்டினீங்கன்னா இவ்வளோ சார்ஜஸ்ஸு, 2 மாதம் கழித்து கட்டினா இவ்வளோ சார்ஜஸ்ன்னு அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஸோ அர்ஜென்ட்டுக்கு எடுத்துக்கலாம். திரும்ப செலுத்தும் போது அதுக்கு சார்ஜஸ் வரும். அதை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அது சார்ஜஸோடு சேர்ந்து கட்டிக்கணும். இதுதான் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் வட்டி எப்படி வரும், எவ்வளோ வட்டி போடுவாங்க, இதுக்கு சார்ஜஸ் எவ்வளோ போடுவாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எல்லா வித ப்ளஸ்ஸும் இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம வேறு பிரச்சனையிலேருந்து இங்கே வெளியே வரோம்னா உள்ளே வரோம்னு வச்சுக்கங்களேன். ஏற்கனவே ஒரு லோன் வாங்கிட்டு உள்ளே வரீங்க, அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வரீங்க, கிரெடிட் கார்டெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வரீங்கன்னா என்ன வட்டி போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் கவனித்தோம்னா நிறைய வட்டியும் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதை காட்டில் இது பெட்டராக இருந்தால் நம்ம யோசிச்சு ஓகே இது வாங்கலான்னு முடிவு பண்ணலாம். இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸில் தெளிவாக இதை கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். உங்கள் விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.